கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் ஒரு சிறிய தியானத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய கிருபையிலே கடந்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு, உங்கள் பிழைகளை, தவறுகளை அல்லது உங்கள் குறைகளை சுட்டி காட்டும் பொழுது மனம் திரும்புங்கள். உங்கள் பிழைகளை, தவறுகளை, குறைகளை சுட்டி காட்டும் பொழுது மனம் திரும்புங்கள் என்பதுதான் இந்த தியானத்தினுடைய தலைப்பு. இந்த தலைப்பிலே இது மூன்றாவது பகுதி. முதல் 2 பகுதிகளை நாங்கள் உங்களுக்கு எடுத்து வந்திருந்தோம். அன்புக்குரியவர்களே, இது மூன்றாவது பகுதி. உங்கள் பிழைகளை, தவறுகளை அல்லது உங்கள் குறைகளை சுட்டி காட்டும் பொழுது மனம் திரும்புங்கள். அன்பானவர்களே, சென்ற நாட்களிலும் நாங்கள் ஒவ்வொரு முதலாவது பகுதியிலே எப்படி அந்த லவோதிக்கியா சபையினிடத்திலே இருந்த குறைகளை தேவன் சுட்டி காட்டினார், அவர்கள் மனம் திரும்பும் பொழுது எப்படி ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை சொல்லியிருந்தார். அதே நேரம் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே இயேசுவை நீங்கள்தான் கொலை செய்தீர்கள் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட பிற்பாடு அவர்களுடைய தவறுகளை, அவர்களுடைய பிழைகளை சுட்டி காட்டின பொழுது அங்கே அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதிலே மனம் திரும்பினார்கள். அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள், கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பார்த்தோம். 2வது பகுதியிலே சாலமோன் எப்படியாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த பொழுது அங்கே மறுமனை ஆட்டிகளாக தேவன் விரும்பாத அந்நிய ஸ்திரீகளை மறுமணம் செய்து அவர்களுடைய தெய்வங்களுக்கு அங்கே கோவில்களை கட்டும்படியாக அவருடைய இருதயம் வழுவி போன பொழுது 2 தடவை தரிசனமாகின தேவன் அங்கே சாலமோனுக்கு சொன்னார், இப்படி காரியங்களை நீ செய்யக்கூடாது, இதை விட்டுவிட வேண்டும் என்று சொன்ன பொழுதும் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனபடியினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அவனுடைய தவறை, அவனுடைய பிழையை, அவனுடைய குறைகளை 2 தடவை தரிசனமாகி சாலமோனுக்கு தெரியப்படுத்தினார். ஆனால் தாவீது ஒரு தவறு செய்த பொழுது, பத்சேபாளிடத்திலே, உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளிடத்திலே தவறு செய்த பொழுது அதை அங்கே ஒரு நாத்தான் தீர்க்கதரிசி மூலம் சுட்டி காட்டின பொழுது அங்கே தாவீது தன்னை ஒப்பு கொடுத்தான், தன்னுடைய தவறுக்காக மன்னிப்பு கேட்டான், கர்த்தரிடத்திலே தன்னுடைய காரியங்களை ஒப்புவித்தான் என்பதை பார்த்தோம். ஆகவே அன்பானவர்களே, தேவன், நான் மீண்டும் சொல்லுகிறேன், அங்கே வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டது போல 3:19, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று சொல்லப்பட்டது போல தேவன் என்னையும் உங்களையும் நேசிக்கிறபடினால்தான் தேவன் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாகவோ அல்லது வேதத்தை படிக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து தேவனுடைய பிள்ளைகளை, எங்களுடைய பிழைகளை, தவறுகளை அல்லது எங்களுக்குள்ளே இருக்கிற குறைகளை சுட்டி காட்டும் பொழுது நாங்கள் அதற்கு ஜாக்கிரதையாய் கவனமாயிருந்து மனம் திரும்ப வேண்டும். என்றால் எங்கள் மேல் கர்த்தர் நேசமாயிருக்கிறார் என்றால் நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவேதான் அன்பானவர்களே, நாங்கள் யாரும், எனக்கும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன், நாங்கள் யாரும், நீ யார் எனக்கு இந்த பிழையை சுட்டி காட்பது, நீ யார் எனக்கு இந்த குறை என்று சொல்வதென்று ஒருவரும் கேட்காமல் எங்களிடத்திலே அந்த பிழை, குறை, தவறு இருக்குமாயிருந்தால் தேவனுடைய பிள்ளைகளாக எங்களை கீழ்ப்படுத்தி எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் தேவனிடத்திலே மனம் திரும்பி தேவ வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகவே அன்பானவர்களே, அங்கே எரேமியாவிலும் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்கள். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் எரேமியா 3:13 சொல்லுகிறது, நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடே சோரமார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் உன் சத்தத்துக்கு செவிகொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஒத்துக்கொள்ள சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தர், அன்புக்குரியவர்களே, கிருபை உள்ள தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே ஒத்துக்கொண்டு நீ மனம் திரும்ப வேண்டும் என்று இந்த அதிகாரத்திலே மற்ற வசனங்கள் வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார். ஆகவே என்ன சொல்லுகிறேன் அன்பானவர்களே, கர்த்தர் எங்கள் மேல் நேசமாய் இருக்கிறபடினால்தான் கர்த்தர் எங்களுடைய தவறுகளை, பிழைகளை, கர்த்தர் குறைகளை சுட்டி காட்டுகிறார். ஆகவே நாங்கள் மனம் திரும்புவோம். இது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிறு பிராயங்களிலே எங்களுடைய பெற்றார்களோ பெரியவர்களோ
சொல்லும் பொழுது, சில குழப்படித்தனமான காரியங்களை சொல்லும் பொழுது நாங்கள் அதற்கு எத்தனையோ பேர் நாங்கள் விட்டு கொடுத்து கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறோம். ஆமென். ஆகவே இது கர்த்தருடைய மேலான ஆசீர்வாதம். நாங்கள் வளர்ந்திருக்கிறோம், பெரியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய மேலான ஆசீர்வாதத்துக்காக கர்த்தருடைய ஆலோசனையின் பிரகாரம் எங்களுக்குள்ளே இருக்கிற தவறுகளை, பிழைகளை சுட்டி காட்டும் பொழுது நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆமென். இன்றைக்கும் அன்பானவர்களே, நான் ஒரு ராஜாவை குறித்து நான் சொல்லுகிறேன். 2 பேரை குறித்து அவர்களுடைய பிழைகளை, தவறுகளை சுட்டி காட்டின பொழுது அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம். 2 நாளாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்க போகிறேன். ஏனென்றால் அதில் எப்படி அவனுடைய தவறு இருக்கிறது, அதை எப்படி அந்த ராஜா விட்டு கொடுக்காமல் இருந்தார் என்பதைத்தான் இந்த முதலாவது பார்க்க போகிறோம். ஆசா ராஜா பாருங்கள், 2 நாளாகவும் 16 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனதாத் என்னும் சீரியாவின் ராஜாவிடத்துக்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினார். பெனதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்குண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். அவர்கள் ஈயோனையும் தானேயும் ஆபேல் மாயிமையும் நப்தலி பட்டணங்கள் எல்லா பண்டக சாலைகளையும் முறியடித்தார்கள். இதை பாசா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒளிந்தான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாசா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளால் கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரே. பாருங்கள், இங்கே இந்த ஆசா ராஜாவுக்கு விரோதமாக அந்த பாசா என்று சொல்லுகிற அந்த ராஜா, இஸ்ரவேலின் ராஜாவாக பாசா என்று சொல்லுகிற அந்த ராஜா வந்து ஒரு அந்த போக்கும் வரத்துமாய் ஆசாவினிடத்திலே ஒருவரும், யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்திலே ஒருவரும் போக்குவரத்துமாய் இராதபடிக்கு ஒரு ராமாவை கட்டினான் என்று சொல்லப்படுகிறது. இந்த வேளையில்தான் இங்கே இந்த ஆசா ராஜா தேவனை சார்ந்து இதற்கு இப்படியாக இந்த காரியம் எனக்கு ஜனங்கள் வராதபடிக்கு, காரியங்கள் நடைபெறாதபடிக்கு இப்படியாக இந்த பாசா ராஜா தடையா இருக்கிறான் என்று சொல்லி தேவனை சார்ந்து கொள்ளாமல் இன்னொரு ராஜாவினிடத்திலே அங்கே சார்ந்து இன்னொரு ராஜாவிடத்திலே இந்த காரியங்களுக்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் போனான். அங்கே பல காரியங்கள் அதில் நடந்தது நாங்கள் வாசித்தோம். எப்படியாக அதில் என்னென்ன காரியங்கள் ஆசா கர்த்தருடைய ஆலயத்தின் ராஜாவின் அரண்மனை உள்ள பொக்குசங்குள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனதாத் என்னும் சீரியாவின் ராஜாவிடத்துக்கு அனுப்பி. பாருங்கள், கர்த்தரை சார்ந்து கொண்டு அந்த ராஜாவுக்கு எதிராய் வந்த காரியங்களை முறியடிக்கும்படியாய் கர்த்தரை சார்ந்து ஜெபிக்காமல் இவன் இன்னொரு ராஜாவிடத்திலே போய் அவனை எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே அவனுக்கு பொன் வெள்ளி இவைகள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலும் அரண்மனை பொக்குசங்கள் எடுத்து அனுப்பினான் என்று. ஏன் நான் இதை சொல்லுன்றால், இதற்கு முன்பாக இந்த ஆசா ராஜாவுக்கு எதிராக சரிக்கு அரைவாசிக்கு மேலான அங்கே 10 லட்சம் பேர் என்று அதிகமான பேர் இவனுக்கு எதிராக வந்த பொழுது இவனிடம் இருந்தது அதற்கு அரைவாசியான படைகள். ஆனாலும் இவன் என்ன தேவனிடத்திலே சார்ந்து கொள்ளுகிறான். ஆண்டவரே, நீர் இப்படியாக எனக்கு உதவி, அவன் 10 லட்சம் பேரோடு சேரா என்று சொல்லுகிற அந்த ராஜா எனக்கு எதிராய் வருகிறான் என்று சொல்லி, அன்புக்குரியவர்களே, இந்த ஆசா ராஜா தேவனை சார்ந்து பலம் உள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி மனுஷன் பலன் கொள்ளாதபடி எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்தான். அன்பானவர்களே,
ஜெபித்த அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் உதவி செய்தார். எவ்வளவோ அரவாசிக்கு அவனிடத்தில் இருந்த படைகளுக்கு அரவாசிக்கு மேலாக அன்புக்குரியவர்களே அந்த ராஜா எதிராக வந்தான். 10 லட்சம் பேருக்கு மேல் என்று சொல்லப்படுகிறது. இவனுக்கு அதற்கு அரவாசியாகத்தான் இவருடைய படை இருந்தது. ஆனாலும் கர்த்தர் அந்த படைகளை முறியடித்தார். தேவனை சார்ந்து கொண்ட பொழுது அவன் வெற்றி பெற்றான். ஆனால் இந்த நேரத்திலே தேவனை சார்ந்து கொள்ளாமல் அன்பானவர்களே இன்னொரு ராஜாவினை சார்ந்து கொண்டு, எனக்கு நீ உதவி செய்யும், உனக்கு பொன் வெள்ளி இப்படி எல்லாம் தருகிறேன், இப்படி ஒரு உடன்படிக்கை இருக்கிறேன் என்று சொல்லி கொடுத்தான். அங்கே அவனும் உதவி செய்தான் சொல்லு. ஆனால் இந்த விடயத்தை குறித்து ஒரு தீர்க்கதரிசி, அங்கே ஒரு ஞான திருஷ்டிக்காரன் என்று சொல்லப்படுகிற அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிட்டு மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரருமுடைய எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையுமாய் இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்புக்கொடுத்து முதல் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு முலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் புத்தி இல்லாதவராயிருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். பாருங்கள், அவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் இன்னொரு ராஜாவை சார்ந்து கொண்டு தனக்கு வந்த இன்னொரு இக்கட்டான வேளைகளிலே ராஜாவை சார்ந்து கொண்டான். இந்த விடயத்தில் தான் அந்த ராஜா, அந்த அனானி என்று சொல்லுகிற ஞான சிருஷ்டிக்காரன் வந்து சொல்கிறான், இப்படி நீ இதை செய்தது ஒரு புத்தி இல்லாத காரியம், இந்த விஷயத்திலே நீ புத்தி இல்லாதவராக இருந்தீர் என்று சொல்லிவிட்டு அதில் சொல்லுகிற அதன் நிமித்தம் சொன்ன பொழுது பாருங்க 10வது வசனம் சொல்ல, அதன் நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடும் கோபம் கொண்டு அவனை காவலறையிலே வைத்தான். இல்லாமலும் அக்காலத்திலே ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். பாருங்கள், என்ன இந்த ஞான சிருஷ்டிக்காரன், நீ செய்தது பிழை, ஏன் நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் இப்படி இருந்த நீ என்று சொல்லி ஆண்டவர் இப்படி உனக்கு இப்படி சொல்லுறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி அங்கு முலாவிக் கொண்டிருக்கிறது என்று அவன் செய்த தவறை, பிழையை அவன் கண்டித்து சுட்டி காட்டுகிறான். இவன் என்ன செய்கிறான் என்றால், ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நான் செய்தது பிழைதான் என்று தன்னுடைய பிழையை ஒத்துக்கொண்டு அன்பானவர்களை மனம் திரும்ப வேண்டியவன் இந்த ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானியை அவன் பிடித்து காவலறையிலே வைத்தான். சினந்து கடுங்கோபம் கொண்டு காவலறையிலே வைத்தான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இப்படி இருக்கக்கூடாது. என்ன, ஆண்டவருக்குள்ளாக அவன் மனம் திரும்பி இருந்திருந்தால் அன்பானவர்களே நிச்சயமாய் மன்னிப்பு கேட்டிருந்த ஆண்டவர் அவனுக்கு சார்பாக கர்த்தர் எழுந்தருளி இருப்பார். இவன் என்ன செய்கிறான், அந்த குற்றப்படுத்தி அந்த சுட்டி காட்டின அந்த ஞான சிருஷ்டிக்காரனையே பிடித்து காவலில் வைத்தான். பாருங்கள், அதுக்கு பிறகு அங்கே காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதில் சொல்லப்படுகிற ஆசா அரசாண்டு 39ஆம் வருஷம் தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய்ந்து அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். பாருங்கள், எவ்வளவுத்துக்கு வேதனையான காரியம். இன்றைக்கு அன்பானவர்களே, எங்களுடைய பிழைகளை, தவறுகளை, குறைகளை சுட்டி காட்டும் பொழுது நாங்கள் மாம்சத்தில் எழும்பி நீ யார் எனக்கு சொல்வது, நான் செய்கிறதைத்தான் செய்வேன் என்று சொல்லக்கூடாது. அன்பானவர்களே, சில வேளைகளை தவறு இருப்போம், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் மன்னித்து எங்களுக்கு மனதுருகிற தேவன். ஆமென். இந்த ஆசா ராஜாவுக்கு எவ்வளவு கர்த்தர் உதவி செய்தார். அவனுக்கு முன்பு இந்த விடயத்துக்கு இந்த ராஜா இவனுக்கு, இந்த பாசா ராஜா இவனுக்கு எதிராக அந்த ராமாவை கட்டுவதற்கு முன்பு எப்படி அந்த சேரா என்று சொல்லப்படுகிற அந்த ராஜாவை 10 லட்சம் பேரோடு எதிர்த்து இவனுக்கு எதிராக வந்த பொழுது இவன் கர்த்தரை சார்ந்து கொண்ட பொழுது அதிலே வெற்றி பெற்றான். ஆகவே பிறகு அன்பானவர்கள் இப்படியான விடயத்தை பிழையாய் செய்த பொழுது கர்த்தர் அதை சுட்டி காட்டுகிறார் தன்னுடைய தேவனுடைய தீர்க்கதரிசி மூலமாய். ஆனால் இவன் மனம் திரும்பவில்லை.
பாருங்கள், இப்படியாக அன்பானவர்களே நாங்கள் இருக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்லுகிறேன். கர்த்தர் எங்களுக்கு எல்லாமே நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தான். கர்த்தர் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார், அவங்களை நேசிக்கிறார். நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இப்படியான காரியங்களை எங்களை சுட்டி காட்டுகிறார். ஆமென். ஆகவே நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். பாருங்கள், நான் இன்னொரு ராஜாவை சொல்லுகிறேன். அவர் பிழை செய்தார், தவறை சுட்டி காட்டின பொழுது அவர் மனம் திரும்பினார் என்று சொல்லி அந்த ஆகாப் ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. நீங்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகம் அன்புக்குரியவர்களே 21வது வசனத்திலே, 21வது அதிகாரத்திலே நீங்கள் 17வது வசனத்தில் சில வார்த்தைகளைத்தான் நான் வாசிக்கிறேன். 17வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். பாருங்கள், வாசித்தால் தெளிவாக இருக்கும். ஆகாப், அங்கே இந்த சம்பவம் நாபோத் என்று சொல்லுகிற ஒரு தேவனுடைய மனுஷனுடைய அந்த திராட்சை தோட்டத்தை தனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டபொழுது அவன் கொடுக்கவில்லை. இதற்கு பிற்பாடு அங்கே அவனை கொலை செய்து அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்ட பொழுது தேவனுடைய அந்த ஒரு எச்சரிப்பு தேவனுடைய மனுஷனாகிய எலியா மூலம் அங்கே அனுப்பப்படுகிறது. பாருங்கள், 17லேருந்து நான் வாசிக்கிறேன். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லென்றார். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய உன்னை விட்டு போட்டாய். நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாப்புக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாசாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னான். யெசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் யெசபேலை எஸ்டேல் மதில் அருகே தின்னும். ஆசாப்பின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். தன் மனைவியாக யெசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். பாருங்கள், இப்படியான ஒரு எச்சரிப்பு அல்லது நீ இப்படி செய்தபடியால் உன்னுடைய காரியம், உன்னுடைய மனைவியுடைய காரியம் எப்படியாக ஒரு வெளியரங்கமாக உங்களுடைய காரியங்கள் இருக்கும் என்று சொல்லி எப்படி உன்னுடைய சரீரத்திலே காரியங்கள் எல்லாம் நடைபெறும், நீங்கள் எப்படி சாகப் போகிறீர்கள் என்றெல்லாம் சொன்ன பொழுது அன்புக்குரியவர்களை இந்த ஆகாப், பாருங்கள் 27வது, ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாக எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தாழ்த்துகிறபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டிலே வரப்பண்ணுவேன் என்றார். பாருங்கள் என்ன சொல்லுகிறேன் அன்பானவர்களே. இந்த ஆகாப்பினுடைய செய்த அந்த செயலுக்கு, அவனை கொலை செய்து, நாபோத்தை கொலை செய்து அந்த திராட்சை தோட்டத்தை அவன் எடுத்துக்கொள்ளும்படியாக போன பொழுது எலியா மூலம் கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். நீ இப்படி அவனை கொலை செய்து எடுக்க போகிறாய், நீ எப்படி உன்னுடைய மரணம் இருக்கும், எப்படியாக ஜனங்கள் அதை பார்ப்பார்கள், காரியங்கள் நடக்கும் என்று எல்லாம், யெசபேலுடைய மரணம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் சொன்ன பொழுது ஆகாப் அதிலே தன்னுடைய பிழையை, தன்னுடைய தவறை, அன்புக்குரியவர்களை இன்னும் உருமாப்பு கொண்டு அவன் பேசாமல் அவன் தன்னை தாழ்த்தினான். இதில் சொல்லப்படுகிறது, இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அன்பானவர்களே, நான் என்ன சொல்லுவேன் பாருங்கள், இவ்வளவு கொடூரமான காரியத்தை செய்த இந்த ஆகாப் தன்னை தாழ்த்தின பொழுது, கர்த்தருக்கு முன்பாய் தன்னை விட்டு கொடுத்த பொழுது, கர்த்தரிடத்திலே சார்ந்து கொண்ட பொழுது கர்த்தர் இறங்கினார். ஆமென். எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற அவன் நாட்களில் பொல்லாப்பை வரப்பண்ண என்று சொல்லுகிறார். ஆமென். ஆகவே அன்பானவர்களே, நாங்களும் கர்த்தருக்கு முன்பாக
நாங்கள் எங்களுடைய பிழைகளை, தவறுகளை, குறைகளை கர்த்தர் சுட்டி காட்டும் பொழுது உடனடியாக மனம் திரும்பும். அதற்கு சாட்டு போக்குகளோ வாக்குவாதங்களோ ஏதாவது அதை அதாவது மறைக்கும்படியான காரியங்களோ சொல்ல வேண்டாம். நான் பிழை செய்திருந்தால் அன்பானவர்களே, நாங்கள் எதற்கும் நாங்கள் வெட்கப்படாமல் ஆண்டவரிடத்திலே தாழ்த்துவோம். இந்த ஆகாப் ராஜா தாழ்த்தினான். ஆண்டவர் சொன்னார், அவன் என்னை எனக்கு முன்பாய் தாழ்த்தினதை எலியாக்கு சொன்னார் கண்டாயா, எனக்கு முன்பாக அவன் தாழ்த்துகிறபடினால் நான் அவன் நாட்களில் பொல்லாப்பானதை வர பண்ணாமல் என்று சொல்லுகிறார். ஆகவே அன்பானவர்களை நான் என்ன மீண்டும் சொல்லுகிறேன், எங்களுடைய பிழைகளை, தவறுகளை கர்த்தர் தேவனுடைய ஊழியக்காரன் மூலமாய் சுட்டி காட்டும் பொழுது, வேதத்தை படிக்கும் பொழுது சுட்டி காட்டும் பொழுது உடனடியாக எங்களை தாழ்த்து. ஏதாவது மற்றவர்களை ஏமாற்றி பொய் சொல்லி அநியாயமாக காரியங்களை செய்து கொண்டு இருப்போமானால் கர்த்தர் இன்றைக்கு அதை பிழை, இது தவறு, பிழையான விதங்களிலே குடும்ப காரியங்களிலே காரியங்களை செய்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் அது பிழை, இது தவறு என்று சொல்லும் பொழுது மனம் திரும்புங்கள். இன்னும் இருமாப்படைந்து அன்பானவர்களே செயற்படுவீர்களாயிருந்தால் உங்களுக்குத்தான் அது வேதனையாய் மாறும், உங்களுக்குத்தான் அது இன்னும் கஷ்டமாய் மாறும். தேவன் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறார். எங்களை நேசிக்கிறபடினால் தான் கர்த்தர் பேசுகிறார். ஆகவே இந்த ஆகாப்பை பாருங்கள், அவன் எவ்வளவு கொலைகாரன், ஆனால் தன்னை தாழ்த்தின பொழுது கர்த்தர் அவனுடைய பொல்லாப்பு அவனுக்கு வராதபடிக்கு பாதுகாத்தார். அவன் கொலை செய்த பொழுது அவனுக்கு எப்படியான தண்டனை வரும் என்று சொல்லப்பட்ட பொழுது அவன் தன்னை தாழ்த்தினான். கர்த்தர் அவனுக்கு இறங்கினான். ஆகவே தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் எங்களை தாழ்த்தி, அன்புக்குரியவர்களே, நாங்கள் என்ன பிழை இன்றைக்கு செய்திருக்கிறோமோ உங்களுக்கு தெரியும். பிழைகள், தவறுகள் என்ன இருக்கிறதோ கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தரிடத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.